அவர் உண்மையிலே ஒரு ஒரு தைரியமான ஆளு, உண்மையிலே ஒரு லீடராக இருந்தால் இந்த வரக்கூடிய எம்பி எலெக்ஷனில் நாங்கள் தனியாக நிற்போம்னு மட்டும் நீ சொல்லிடு. அண்ணாமலை ஜெயிச்சிட்டா அப்படின்னா கூட்டணிலாம் இல்லாமல் ஒரு காதை நான் எடுத்துக்கிறேன். நான் சவால் விடுறேன். டிஎம்கே ஏடிஎம்கே காலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி தெரியலை. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துக்கும் போனால் எங்களுக்கு கழுவி ஊற்றுறாங்க, திட்டுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. எங்களால் நடமாட முடியல. அதனால என்ன பண்ணுறோம், வேறு வழியே இல்லாமல் நாங்கள் விஜயை கூப்பிட்டு நாங்கள் ப்ராப்பராக பேசிட்டோம். எல்லாமே டெல்லியினுடைய அஜெண்டாவில் தான் விஜய் இயங்குறாரு. உங்களுக்கு 2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருப்பா, நீ சினிமாவில் போய் 100 கோடி வாங்கிட்டு அது மேலே ஏறி குதிச்சு இது மேலே ஏறி குதிச்சு பாட்டு போடாதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ அழகாக நீ உட்காரு, 1000 கோடி சம்பாதிக்கலாம், 2000 கோடி சம்பாதிக்கலாம். நீ அழகாக ஏசி ரூம்லேயே உட்காந்து மக்களை சந்திச்சு இது ஒரு விதமான ஒரு சினிமா. இப்போ அண்ணாமலைக்கு ஆப்படிக்கு தான் அது. இப்போ என்ன அண்ணாமலைக்கு ஆப்புனா, ஒருவேளை அண்ணாமலை டவுசர் இங்கே கிழிஞ்சிருச்சு, சப்போஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிழிச்சிட்டாங்கனாக்க அவருக்கு அதே உரம் கட்டிவிட்டு 2026 விஜயை கூட முதலமைச்சருக்கு பிளான் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபி. விஜய் ரசிகர்கள் விஜய் என்ன சொல்கிறாரோ அது ஓட்டு போட போகிறாங்க. அதனால முழுக்க எங்களுடைய பின்புலத்தில் விஜய் இயங்குவார் அப்படிங்கிறதா இங்கே அஜெண்டா. அதனால முழுக்க பிஜேபியினுடைய பி டீமாக இருப்பார். இப்போ விஷால் கூட மேபி வர்றதுக்கு டீல் பேசிக்கிட்டு இருக்கோம், வந்தாலும் கூட வரலாம், சாத்தியம் இருக்கு. லெட்டர் பேட்ல அறிவிச்சதுக்கே விமர்சனம் ஏற்படுத்த வருது. இல்லை, விஜய்க்கு நாங்கள் சொல்லிட்டோம், லெட்டர் பேட்ல ஃபர்ஸ்ட் அறிவிக்க சொன்னோம், எஃபெக்ட் எப்படி வருதுன்னு பார்த்தோம். அப்படிலாம் மிரட்டல. இதே கர்நாடகத்தில் இருங்க, அப்படிலாம் மிரட்டலைங்க. எப்படி மிரட்டினாரு? அவர் அரசாங்கத்தில் நேரடி தொடர்பு இருக்கனால ஒருவேளை மிரட்டி இருப்பாரு. அதை சொல்லாதீங்க, நீங்க சொல்ல எங்களுக்கு இந்தியா பிடிக்கல. தமிழகத்தில் மட்டும் உங்களுக்கு குதிரை மேலே சவாரி பண்ணி சொல்லி எங்களை அசிங்கப்படுத்த நினைக்காது. பொதுவாக இந்தியா முழுவதுமே நாங்கள் இதை தான் செஞ்சுட்டு வரோம். ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் இங்கே வீட்டுக்கு 10 பேருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அதனால குடும்பத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அடுத்து சிறுவர்கள் பிரிவுன்னு ஒன்று உருவாக்குறாங்க. இல்லை, ஓட் பேங்க் இருக்காது சார், வரும்போது போட்டுக்குவாங்க. அதிமுக கூட்டணி வச்சா மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருமா? ஜெயிச்சிரும். அவங்க ஓட்டு இருக்குல்ல. எங்களுக்கெல்லாம் சும்மாலாம் ஒரு வீட்டை கட்டி கடைக்கால் எடுத்து நாங்கள் செங்கல் வாங்கி மணல் வாங்கி கட்டி அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக நாங்களாம் முடியாது. மொத்தமாக நீங்கள் போய் ஆட்டையப்படுறது. ஆமாம். எதுக்கு இந்த விளம்பரம்? இல்லை, ஓட்டு திட்டங்களை உண்மையிலே பேசப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஓட்டு விட போகுது. ஆனால் இது மாதிரி கஸ்டமர் கேர் வச்சு கால் பண்ணி அசிங்கப்பதில் இது எப்படி புது தத்துவமா? அப்படி இப்போ அவங்க தமிழ்நாடு பூரா இவங்க போய் நோட்டீஸ் கொடுத்து ஒருத்தர் காலையும் விழுந்தா கூட 2 லட்சம் பேர் செலக்ட் பண்ண முடியாது. அப்புறம் எந்த நம்பிக்கையில் சொல்றாரு 20 லட்சம் பேரை நான் கூட்ட போறேன் அப்படின்னு? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க இவங்க என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மை V3 அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை அண்ணாமலை அவங்க ஓனர் பார்த்து ஒரு டீல்லாம் முடிச்சு சென்னையில் வாங்கி டெல்லிக்கு கொண்டு போய் அங்கேயும் ஒரு டீல்லாம் முடிச்சாங்க. ஆமாம், கொடுக்குறாங்க. இல்ல, பாத யாத்திரை இதுவரையும் வெற்றியா போயிட்டு இருக்கா? எப்படி அப்புறம் வெற்றி நான் சொல்லி பாத யாத்திரை வெற்றியா தான் போச்சு. வெற்றியெல்லாம் போல, வெற்றியா போச்சு. நடந்தாங்க, சுவருக்கு நடந்தான், நிறைய வாழ்க்கையில நொந்து போனவன் நடந்தான், வெந்து போனவன் நடந்தான், சுகர் வந்தவன் நடந்தான், காசு கொடுத்து வேற வழியே இல்லாம போய் நிக்கணுங்கிறதுக்காக போனவன் வந்தான், நிர்வாகிகள் நடந்தான், தலையெடுத்து இவங்கள்ட்ட வந்துட்டோம்னு சொல்லி நடந்தான். இவ்வளவுதான் போச்சு. அது வெற்றி யாத்திரை இல்ல, வெற்றி யாத்திரை. அரசியல் பயணம் இப்ப தமிழக மக்களுக்கு ஒரு காமெடி பீஸா தான் எடுத்துக்கு போய் கருவை காட்டை வெட்டிக்கிட்டு இருக்கிற. நல்லா இருக்க மரத்தை போய் வெட்டுற, அந்த மரம் மலர்ந்துச்சுன்னா அது ஒரு 100 பேருக்கு நிழல் கொடுக்கும். அந்த மரத்தை போய் வெட்டுற, கருவை போய் வெட்டுற, ஆட்டுக்குட்டியை விரட்டிட்டு ஓடுற. இதுல என்ன கிடைக்க போகுது? பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேர்ட் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பாஜக முன்னாள் மாநில நிர்வாகி திரு அண்ணாதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆண்டனி. நலமா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக முன்னாள் தலைவர்களை ரொம்ப விமர்சனம், அதாவது அதிமுக கேவலப்படுத்தும் வகையில் விமர்சனம் பண்ணி பேசிய அண்ணாமலை அவர்கள் இன்று அதிமுகவாக என்னுடைய பாஜக கதவு திறந்திருக்கு, ஜன்னலெல்லாம் திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அண்ணாமலை பேசினதுக்கப்புறம் தந்தி டிவிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அதுலேயுமே ஓப்பன் த டோர்னு தான் சொன்னார். இதில் என்னென்னா, ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியாக போகிறதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கணும். உங்களுக்கு இங்கே ஓட் பேங்க் இல்லைங்கிற போது மிகப்பெரிய கட்சி அதிமுக, அந்த அதிமுகவை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான
நிலைப்பாட்டை அவங்க வகுத்து தமிழகத்தை பொறுத்தளவு பிஜேபி வந்து இன்னொரு குதிரை மேல தான் சவாரி செய்ய முடியும், தனியா வந்து பண்ண முடியாது. நீங்க எங்களை அப்படி அவமானப்படுத்த முடியாது. நிறைய மாநிலங்கள்ல நாங்க நீங்களே அதிமுக அசிங்கப்படுத்த அனுப்பிச்சு விட்டு நீங்க அப்படி அதிமுக கதவு திறந்திருக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இங்க தமிழகத்துல மட்டும் உங்களுக்கு குதிரை மேல சவாரி பண்ணி சொல்லி எங்களை அசிங்கப்படுத்த நினைக்காதீங்க. பொதுவா இந்தியா முழுவதுமே நாங்க இதை தான் செஞ்சுட்டு வரோம். மும்பையில் நாங்கள் அதான் பண்ணியிருக்கோம். சிவசேனா நாங்கள் உடைச்சோம், ஏக்நாத் சிண்டையை உருவாக்கணும். இந்த மாதிரி பாடத்து கேரளா எல்லா ஊர்லையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லைங்க. மிரட்டி நீங்க வந்து வச்சுக்கிறீங்க. இல்லை, இவங்களுக்கு வந்து ராமாயண புராண கதைகள்லாம் சொன்னால் புரியல. இப்போ வந்து எங்களுக்கு மிகப்பெரிய லட்சியமே வந்து நாங்கள் ராமர் கோயிலை கட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. மோடி வந்து ராமர் அவதாரமாக எடுத்து இந்த ராமரை கட்டினார். இப்போ சீனாக்காரன் பயப்படுறான். ஏன்னா எங்களுக்கு இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. மோடிக்கு அந்த எங்கள் பிரதமருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ ராமர் பார்த்துப்பார். இப்போ இதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? தமிழ்நாட்டுக்காரன் நம்ப மாட்டேங்கிறான். அப்போ எங்களுக்கு வேறு வழி பார்க்குற மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. இல்லை, அதான் தமிழ்நாட்டுக்காரங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. நார்த்தில் எல்லாம் நம்புறாங்க. இப்போ எங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிள்ளையார் பால் குடிச்சான்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ திடீர்னு ராமர் கண்ணெலாம் திறந்தாரு. அது அவன் நார்த்தில் உள்ளவன் நம்புறான். ஏன் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்கள் எங்கள் கொள்கைக்குள்ள வரமாட்டேங்கிறனால வேறு வழி இல்லாமல் தான் இன்னொரு கட்சி வந்து நாங்கள் உடைச்சோ சவாரி பண்ணியோ ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் பண்ணி தென்னிந்திய மக்களை பொறுத்தளவு பகுத்தறிவு மிக்க மக்கள். அதனால எங்களுக்கு தெரியும் அது எங்க தப்பு இல்லைங்க. நீங்க என்ன விட்டாலும் எங்களுக்கு மக்களுக்கு புரியல. நான் என்ன கேட்குறேன்னா, எங்களுக்கு தேவை தென்னிந்தியாவை பிடிக்கணும். காரணம் என்னென்னா, இங்கே நாங்கள் கட்டமைச்சிட்டோம் அப்படின்னா இந்தியா முழுவதும் எங்களுக்கு ஈஸி. அதனால இதை உடைக்கிறதுக்கான அத்தனை வேலைகள் நாங்கள் பார்க்குறோம். இது என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பிரச்சனை உருவாகும் போது ஜெயலலிதா பற்றி பேசுகிறாங்க, அண்ணாமலை பேசுகிறாரு, அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக அங்கே டெல்லியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போவே கூப்பிட்டு ஒரு மறுப்பு அறிக்கை கொடுத்து இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இதை தாண்டி எடப்பாடி வந்து டெல்லிக்கும் போனார். போய் அங்கேயும் போய் சொன்னார், ஒன்று அண்ணாமலை மாற்றுங்க, இல்லை நான் முடிவு ஏற்படுங்கிறதையும் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வந்து இதை பற்றி எடுத்துக்காம இப்போ வந்து கதவு திறந்துருக்கு, விண்டோ திறந்துருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது என்னென்னா, இங்கே வந்து பிஜேபியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி.கே. வாசன், தேமுதிக, இந்த மாதிரி அந்த பாடல் மக்கள் கட்சி, இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் தான். இதில் எது ஒரு சீட்டு கூட வரப்போறது இல்லை. காரணம் என்னன்னா, ஓட் பேங்க் இல்லை. இப்போ தருமபுரி அந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து 5-6 கட்சி கூட்டணி இருக்குன்னு சொல்லலாம். பட் ஓட் பேங்க் நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது, கட்டமைப்பு இல்லை. பிஜேபிக்கு பொதுவாக கட்டமைப்பு கிடையாது. கூட்டம் சேர்க்கறது யாருனாலும் சேர்த்தலாம். நானே ஒரு மாநாடு போட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துட முடியும், காசு செலவு பண்ணால் கூட்டம் சேர்த்துட முடியும். ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் இங்கே வீட்டுக்கு 10 பேருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அதனால குடும்பத்தோட வந்து இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து சிறுவர்கள் பிரிவுன்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஓட் பேங்க் இருக்காது சார், வரும்போது போட்டுக்குவாங்க. இல்லை தேவைப்படும் போது அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அஜெண்டா இருக்காது, அப்புறம் உங்களுக்கு பின்னாடி காரணங்களை சொல்கிறோம். இருந்தாலும் இங்கே கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழலை, பிஜேபி வளர்ச்சியை வந்து மிகப்பெரிய லெவலில் அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே நழுவ விட்டது பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஜெயிச்சது இந்த 4 தொகுதி ஜெயிச்சாங்களே சட்டசபை எலெக்ஷனில், அதில் கூட வந்து இப்போ ஏடிஎம்கே கூட்டணி இருந்ததுனால தான் ஜெயிக்க முடிஞ்சது. நீங்கள் அந்த ஓட் பேங்க் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டில் தான் வந்து அவங்க வின் பண்ணாங்க. அப்போ அவங்க தயவு இல்லாமல் பிஜேபிக்கு திராவிட கட்சியில் கூட்டணி இல்லைன்னா ஒரு சீட்டோட வாங்க முடியாது. திமுக தான் சரி, அதிமுக தான் சரி. ஆமாம், ஏன் வாங்க முடியாதுன்னா, இவங்க வந்து கட்டமைக்கல, உள்கட்டமைப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த பூத் கமிட்டி அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்க கட்டமைக்காம சும்மா தாந்தோன்றித்தனமாக வந்து ஒருத்தரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவரை மட்டுமே ஹைலைட் பண்ணி அவர் தான் வந்து ஹீரோ மாதிரி ஆக்கி இவர் பேசுறது தான் சரிங்கிற மாதிரி கொண்டு வந்து கட்டமைச்சிட்டாங்க. இந்த கூட்டத்தை வச்சு அது ஓட்டா மாறுங்கிறது சொல்ல முடியாது. இன்னும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஓட்டு போடனா கூட சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே இவங்க வந்து விட்டுட்டாங்கன்னா, இந்த கூட்டணியில் வந்து விட்டுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி தோத்துறதுக்கு இது அண்ணாமலை கட்டமைச்சு வச்சுட்டார். ரெண்டாவது, பிற்காலங்களில் அதிமுக கூட்டணி வச்சா மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருமா? ஜெயிச்சிரும். அவங்க ஓட்டு இருக்குல்ல, ஏங்க அவங்க 1.5 கோடி தொண்டர்கள் வச்சிருக்காங்க, அவங்க ஓட்டு இல்லை. எங்களுக்கு அவங்க ஓட்டு தானங்க முக்கியம். எங்களுக்குலாம் சும்மாலாம் வந்து ஒரு வீட்டை கட்டி கடைக்கால் எடுத்து நாங்கள் செங்கல் வாங்கி மணல் வாங்கி கட்டி அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக நாங்களாம் முடியாது. நீங்கள் போய் ஆட்டியப்படுறது. ஆமாம், ஒரு வீடு இருக்குன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாடகைக்கு போவோம், இல்லை லீஸுக்கு போவோம், இல்லை முடிஞ்சா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு ஈஸியாக ஒழிய நாங்கள் கட்டமைச்சு வர்றதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமான காரியம். எங்களுக்கு நாட்களும் போதாது. இங்கிலீஷ்காரன் படத்தில் சத்யராஜ் சொல்கிற மாதிரி. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதனால ஒரு கட்சி மேலே தான் அவங்க வந்து கொண்டு வரணும்னா, நீ நான் என்ன சொல்கிறேன், நான் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, பிஜேபி, நான் வந்து பிஜேபி ஆதரவாளர் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், அவர் உண்மையிலே ஒரு தைரியமான ஆளு, உண்மையிலே ஒரு லீடராக இருந்தால், இந்த வரக்கூடிய எம்பி எலெக்ஷனில் நாங்கள் தனியாக நிற்போம்னு மட்டும் நீ சொல்லிடு. இல்லை, இதெல்லாம் இல்லாம தான் அன்னைக்கு தெனாவட்டா பேசிய பேசினாரு, இன்னைக்கு வந்து பம்புறாரு. இது எல்லாம் எல்லாம் இவ்வளவு தைரியம் இருக்குல்ல, நீ தான் கட்டமைச்சிட்டுல, வளர்ச்சி அடைஞ்சிச்சுல, உனக்கு வந்து 12% 15% வாக்கு வங்கி இருக்குன்னு நீ சொல்ற இல்ல, நீ உண்மையிலேயே நீ சரியான ஆளு.
நீ உண்மையிலேயே ஒரு தலைவனா நீ உண்மையாக இருந்தனா, அந்த முடிவெடுக்க தைரியம் இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி 40 தொகுதியிலும், தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலுமே பிஜேபி தனியாக நிற்கும்னு நீ தைரியமானா சொல்லு பார்ப்போம். நீ தான் பெரிய தைரியமான நினைச்சா சொல்லு, நீ சொல்லிடு. அதுக்கப்புறம் உன் கட்சி உன் நிலை என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிட போகுது. உண்மையிலேயே நீ வெற்றி பெற்றினா உன்னை இந்த தமிழகம் கொண்டாட போகுது. நீ தோத்துட்டீன்னா உன்னை தூக்கி எங்கேயாவது சாக்கடையில் தள்ள போகுது. அப்ப சும்மா வெத்து சவுடால வாய் உதாரெல்லாம் விடுறதுனாலாம் இங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது. எங்க சார் தமிழ்நாட்டுல வந்து கடந்த 6 மாதமா இருக்குமா, 6 மாதம் ஒரு வருடம் பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. அங்கங்க போற நிப்பாரு, அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனா கூட்டம் கூட தானே செய்யுது சார். அதுதான் சொல்றேன், நானே கூட தான் கூட்டுவேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டம் கூடிச்சு பாத்தீங்களா? அதாவது உண்மையான கூட்டம். எத்தனை லட்சம் பேர் கூட்டினா எவ்வளவு கரெக்டா அந்த ஒழுங்குபடுத்தி அந்த கூட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட சொல்லுங்க பார்ப்போம். கூட்டத்தை கூட்டம்லாம் ஓட்டா மாறிடாது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து குறிப்பிட்ட ஓட் பேங்க் இருக்கு. அவருக்கு வந்து 2 MP இருக்காங்க, 4 MLA இருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு மக்கள் இருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள். சரி, இன்னும் சொல்ல போனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதிக்கும் அப்பாற்பட்டவங்களும் நேசிக்க தான் செய்யறாங்க அவரை. அப்படி ஒரு தலைவர் உருவாகிறதுக்கும் நீங்க வந்து ஒரு கட்டமைப்பே இல்லாம கூட்டத்தை கூட்டி நாங்க ஓட்டு வந்துருச்சு சொல்லி நீ சீனை போடுறதும், இந்த MLA ஒரு 1980 70 உள்ள MLA வயசானவங்களை அப்புறம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் IDMK உடச்சிட்டேன்னு சொல்லி நீ வந்து அங்க டெல்லியில வந்து அமித்ஷா கிட்ட போய் நீங்க வந்து சீன் போடுறது இதெல்லாம் வந்து கட்சிக்கான அரசியலுக்கான நாகரிகமான அரசியல் இது கிடையாது. இதே பிஜேபியில் உள்ளவங்க எத்தனை பேர் ஏடிஎம்கேக்கு போவாங்க, டிஎம்கேக்கு போவாங்க. இது வந்து ஹைலைட் பண்ணி இந்த 14 பேர் வந்துட்டான்னு சொல்லி ஏடிஎம்கேயே இவர் உடைச்சது மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து தமிழக மக்களை ஏமாத்துறதா இல்ல வந்து தமிழக மக்கள் இதை பத்தி ஒண்ணுமே வாய் திறக்கல, ஊடகங்கள் வாய் திறக்கல. ஏன்னா அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அவங்க எல்லாம் வேலை எல்லாமே அந்த 100 நாள் வேலையில போய்கிட்டு இருந்தவங்க. இவங்களுக்கு பூரா கொண்டாந்து வாங்கடா நீங்க 100 நாள் வேலைக்கு போத்தெல்லாம் உங்களுக்கு வந்து அரசியல் பண்ணித்தான்னு சொல்லி மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துன்னு சொல்லி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அது வந்து 14 MLAக்கள், முன்னாள் MLAக்கள், முன்னாள் மினிஸ்டர் இருந்தவங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பூரா கொண்டாந்து காமிச்சு அமித்ஷா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக உள்ள யுக்தி தான் இது. இதுதான் அந்த தலைமை பார்க்கும். அதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல எடுபடாது. கடந்த ஒரு வாரமா ஒரு ஆடியோ ஒன்று சமூக வலைதளத்துல பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது பிஜேபி ஐடிவிங்க, அந்த பிஜேபி செல்லுன்னு சொல்லிக்கிட்டு ஆமா ஒரு கஸ்டமர் கேர் ஒரு பெண்ணை வச்சு தமிழக மக்களுக்கு ஒரு கால் பண்றது. மீண்டும் மோடி வேணுமா, என்னென்ன எப்படி பாக்குறீங்க, மீண்டும் மோடி வரணும்னா என்ன பண்ணணும், மோடியோட திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படிலாம் பேசும்போது அவர் நல்லா சூப்பரா சொன்னாரு. நல்லா வந்துச்சுங்க, கேஸ் விலை 1500 ரூபா வந்துச்சு, பெட்ரோல் விலை 60 ரூபா இருந்தது, இன்னைக்கு 110 ரூபா போயிடுச்சு அப்படின்னு தெளிவா அடிச்சாரு. கடைசியா அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது இல்ல சார் நானே சம்பளத்து தான் இருக்கேன், இல்லைன்னா கேட்காத சொல்லி போனை வச்சிருச்சு. எதுக்கு இந்த விளம்பரம்? இல்ல மோடியோட திட்டங்களை வந்து உண்மையிலே பேசப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு விட போகுது. இப்ப அண்ணாமலை சொல்ற மாதிரி கதவு திறந்திருக்கு ஜனல் திறந்திருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, தனித்து பெருமனையோட வரும். ஆனா இது மாதிரி கஸ்டமர் கேர் வச்சு கால் பண்ணி அசிங்க போதில் இது எப்படி புது தத்துவமா? இப்படி அண்ணாமலைக்கு வந்து அவர் வந்து விளம்பரப்படுத்தி தான் தன்னை ஒரு நாளைக்கு 10 தடவை ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. ஒரு நல்ல தலைவன் வந்து ப்ரெஸ்ஸு காத்திருக்கணும். சார் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்கன்னு சொல்லி காத்திருக்கணும். அவர் தான் நல்ல தலைவர். எங்கள் மோடிஜி பார்த்தீங்களா? இல்லை அது காத்திருக்கல, ஒரு ப்ரெஸ் மீட்டோட தள்ள 2 முறை கொடுத்தாரு, அவரே கொடுத்தாரு. காத்திருக்க வைக்கணும். அண்ணாமலை ஒரு நாளைக்கு 10 தடவை ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் விளம்பரப்படுத்துறாருன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாத யாத்திரை இருக்கட்டும், பாத யாத்திரைலாம் பண்ணாங்க, பஸ்ஸஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வந்தாங்கல்ல, இது முழுக்க விளம்பரம் தான். நான் அண்ணாமலையை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி செய்யுது. இதனுடைய பின் விளைவு இப்போ 24 தெரிஞ்சிடும். இப்போ இந்த இன்னும் ஒரு மாதத்தில் இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிட போகுது. இதில் என்னென்னா இவர் வந்து ஒரு ஐடி விங் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும். அந்த ஐடி விங்கில் இந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்க சொல்லி தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக 100கணக்கான ஆண்களும் பெண்களும் வேலைக்கு சேர்த்து இளைஞர்களை வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதன் மூலமாக ஒரு சர்வே எடுக்கும். அதுதான் கடைசியாக அண்ணாமலை அவர் சொன்னார்ல, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். எங்கே ஆட்சிக்கு வந்தால்? இல்லை திரும்ப தமிழகத்தில் வாய்ப்பு இல்லைங்க. டெல்லியில் சொன்னீங்கன்னா டெல்லியில் இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுப்பாரு மோடிஜி. அதை விட்டுருங்க. ஆல்ரெடி 20 கோடி மக்களுக்கு ஆடியோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்து சம்பளம் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது. அது அவங்க தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபோன் பண்ணி ஏமா முதல்ல இதெல்லாம் பேசுறியே உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா ஒழுங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அதுவே தெரியும். அப்படி இருக்கும்போது இது ஒரு ஐடி விங் மாதிரி உருவாக்கி இதன் மூலமாக ஒரு சர்வே எடுத்து இதை வந்து ஒரு சீனா போட்டு கிரியேட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிடலாம். சார் பாருங்கள், தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாறு ஓடுது, நீங்கள் சொன்ன அத்தனை ஜல்ஜீவன் திட்டம்லாம் தெருவுக்கு தெரு ஓடுது, வீட்டுக்கு வீடு ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைச்சு இதை வந்து டெல்லியில் வந்து அமித்ஷா கிட்டையும் மோடிஜிக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கன்னு ப்ராப்பராக முயற்சி பண்ணாங்க. இப்போ இந்த ஆடியோவே ஆட்டோமேட்டிக்காக உள்துறை அமைச்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ அங்கே போய் அங்கே பண்ணுறாங்க. இப்போ இவன் அந்த வேலைலாம் தேவையில்லாம் வேலை பண்ணுறான்னு சொல்லி இவங்களே வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு நிலை தான் இங்கே போய்கிட்டு இருக்கு.
ஆக மொத்தத்தில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சான்னு கேட்டால் வளரலை. ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்குன்னு கேட்டால் ஆமாம் கட்டமைச்சிருக்கு. இவங்க தைரியம் இருந்து இவங்க வந்து உண்மையிலே தனியாக நிற்கிற மாதிரி இருந்து என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கு தமிழக பிஜேபி வளர்ந்துருச்சுன்னா வளர்ந்துருச்சுன்னு எப்படின்னா நாங்கள் வந்து பாருங்க நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் வந்து ஒரு 20% ஓட் பேங்க். தமிழக பிஜேபி வந்து வளரல, அண்ணாமலை வளர்ந்ததா எடுத்துக்கலாம். அண்ணாமலை யாரு? அண்ணாமலை திமுக காரரா? அண்ணாமலை பிஜேபி தானே. இங்கே ஒன்றும் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. தனியாக மட்டும் நிற்க சொல்லுங்க. இவங்க டெபாசிட் வாங்கினா ஒத்த காதை நான் எடுத்துக்கிறேன். தனியாக நிற்க சொல்லுங்க. எம்பி எலெக்ஷனில் இவங்க எல்லாரும் டெபாசிட் வாங்கிட்டோம். இல்லை அண்ணாமலையை அவன் சொல்கிற இடத்துல அவன் நிற்க சொல்லுங்க. அண்ணாமலை ஜெயிச்சிட்டு சொல்லுங்க. அண்ணாமலை ஜெயிச்சிட்டா அப்படின்னா கூட்டணிலாம் இல்லாமல் ஒரு பக்கம் காதை நான் எடுத்துக்கிறேன். நான் சவால் விடுறேன். இல்ல அப்புறம் ஏன் ஒரு பில்டப் பண்ணனா? அப்பதானே அதிமுக முன்னாள் தலைவர் பில்டப் பண்றது ரெண்டு விஷயம். இப்போ வந்து பம்பறது வாங்க ரெண்டு விஷயம். பில்டப் பண்றது ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து டெல்லியை திருப்திப்படுத்தணும். ஏன்னா அவங்க தான் ஃபுல்லா டெல்லிக்கு தெரியாதவர் வந்து நம்மள வந்து திருப்திப்படுத்த தெரியுது. அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. ஆப்போசிட் குரங்கு மாதிரி அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. எப்படி ஆச்சுன்னா இவங்க ரெண்டு விஷயம். ஒன்னு டெல்லியை திருப்திப்படுத்தணும், இன்னொன்னு தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள்ல பாருங்க நாங்க வளர்ந்துட்டோங்கிறத காமிச்சு அதன் மூலமா சீட் பேர நடத்தி ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சு அவங்க மேல அவங்களுடைய ஓட் பேங்கை இவங்க வாங்கி ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து உடன்படல. பெரிய கட்சியை விட்டதுக்கு அப்புறம் சின்ன சின்ன கட்சியை வச்சு தேமுதிகக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஜி.கே. வாசனுக்கு என்ன தஞ்சாவூர்ல அவருக்கு யாரு கேட்டாலும் தெரியாது. இந்த மாதிரியான பாடல்மிகள் கட்சிக்கு ஓரளவு ஓட் பேங்க் இருக்கு. இந்த பக்கம் இந்த நார்த் சைடில் தருமபுரி இந்த போன்ற இடங்கள்ல அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு. அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸா ஓரளவு வெயிட்டா இருக்காங்க. இருந்தாலும் இந்த கூட்டணியோட இருக்க ஓட் பேங்க் இழந்து தான் போறாங்க பாமக. இது வந்து பாமக உணரணும். இப்போ உங்களோட போனா நமக்கு கெட்ட பேர் வந்துருமா, நம்மளும் தோத்துருமாங்க. இதுல என்னன்னா மேக்சிமம் பணம் விளையாடும். இதில் வந்து முழுக்க முழுக்க இத்தனை சீட் வாங்கினா இவ்வளோ காசுங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு ஒரு கட்டமைக்கிறதுக்காக ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. இந்த ரெண்டு பிம்பம் தான். ஒன்று மத்திய அரசாங்கத்தை இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்த கட்டமைச்சாரு. இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை நாங்கள் பாருங்கள் வளர்ந்தோன்னு ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திக்காரு. ஒன்றுமே வளரலை. கூட்டம் கூடுவதால் ஓட்டாக மாறாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையோட இறுதி நாள் என்று திருப்பூர் பல்லடத்துல 20 லட்சம் பேர் கூடணும், மோடி அவர்கள் வராரு இறுதி பாத யாத்திரை என்று எப்படின்னா அப்ப இதுக்கு செலவு பண்ண காசு இருக்கா? செலவு பண்ண காசு ஆல்ரெடி கட்டமைச்சு வச்சிருக்காங்க. ரெண்டாவது 20 லட்சம் பேர் கூடிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதான் கேட்குறேன். 20 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்களா பிஜேபியில? திமுக தொண்டர்கள் திமுக மாநாடு நடக்கும்போது கூட 1 லட்சம் தொண்டர்கள் தான் வந்தாங்க சேலம் மாநாட்டில். அதில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் பேர் வர்றாங்க. அன்னைக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சாரத்தை துவக்கி வைக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஆமாம். இப்போ அவங்க வந்து தமிழ்நாடு பூரா இவங்க போய் நோட்டீஸ் கொடுத்து ஒருத்தன் காலையும் விழுந்தா கூட 2 லட்சம் பேர் செலக்ட் பண்ண முடியாது. அப்புறம் எந்த நம்பிக்கையில் சொல்றாரு 20 லட்சம் பேரை நான் கூட்ட போறேன் அப்படின்னு? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க இவங்க என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மை V3 அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை வந்து அண்ணாமலையும் தமிழிசை தான் வந்து துவக்கி வைக்கிறாங்க. அண்ணாமலை வந்து அவங்க ஓனர் வந்து பார்த்து ஒரு டீல்லாம் முடிச்சு சென்னையில் டெல்லிக்கு கொண்டு போய் அங்கேயும் ஒரு டீல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 20 லட்சம் பேரை இவங்க கேட்குறாங்க. என்ன கன்வின்ஸ் பண்ணுறீங்களோ தெரியாது. இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தால் உங்களுக்கு ஏற்கனவே அங்கே கமிஷன் கொடுக்குறாங்கல்ல, அதில் ஒரு 500 ரூபா சேர்த்து வரும். ஏமாந்த மக்கள் எப்படி சார் திரும்ப வருவாங்க? ஏமாந்த மக்கள் விட்டுருங்க. 50 லட்சம் பேரை ஏமாறல. இப்போ ஒரு 5 லட்சம் பேரை ஏமாந்துருக்கலாம் மேபி. மீதி இருக்காங்கல்ல, அதில் 20 லட்சம் பேரை க்ரௌடை கூட்ட சொல்லி மிகப்பெரிய அஜெண்டாவை அண்ணாமலை கொடுத்துருக்காரு அந்த மை V3 ஓனருக்கு. அவங்க சைடில் இருந்து ஒரு 20 லட்சம் பேர் வர்றதாக பிளான். கட்சிக்காரங்களாம் வர முடியாது, வரமாட்டாங்க. நிர்வாகிகள் வந்தாவே அதிகபட்சம் 1 லட்சம் பேர் தேர்னா பெரிய விஷயம். அதனால பிரதமர் வரும்பொழுது 20 லட்சம் பேரை திரட்டுறதுக்கு மை V3ங்கிற கம்பெனியில் அவங்க சைடில் இருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க ஒரு 10 லட்சம் பேர் வந்தால் கூட இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பாருங்கள் நாங்கள் 30 லட்சம் பேர் வர வச்சோம், நாங்கள் எதிர்பார்த்த விட இன்னும் 10 லட்சம் பேர் மக்கள் திரண்டுட்டாங்க கூட்டிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைப்பாங்க. இந்த பிம்பங்கள்லாம் ஒரு நாள் காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடும். இதை வச்சு தான் இவர் சொல்கிறாரு 20 லட்சம் பேர் நாங்கள் திரட்ட போகிறோம்னு. அவங்களுடைய சைடிலிருந்து அவங்களுக்கு வந்து இப்போ மை V3 இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும், நம்ம பிரதமர் வர்றாரு, நமக்கு மிகப்பெரிய லைஃப் இருக்குது, இந்த கலந்துக்கிறவங்க எல்லாரும் அக்கௌண்ட்டில் அவங்க வச்சுருக்காங்கல்ல, வந்தாங்கன்னா எல்லாருக்கும் 1000 ரூபா இல்லை 500 ரூபா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விழுவும் அந்த லிங்க்கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி ஆமாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மாநாட்டை சிறப்பாக கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆசை வார்த்தைகளை கூறி இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி தான் நடக்க போகுது. பிஜேபியிலேருந்து 1 லட்சம் பேர் திரண்டாவே பெரிய விஷயம் இல்லை. பாத யாத்திரை ஆரம்பித்த நாள் என்று அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா பல சேர்கள் காலியாக இருந்துச்சு. ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுங்க, வீடியோ ப்ளே பண்ணுங்கன்னா ஊற்று பார்த்துருங்க, என்ன சின்ன ப்ளே ஆகலை.
அப்படிங்கும்போது இந்த நிறைவுலாங்கிறது எதை வச்சு இப்ப பாதியாத்திரை அவன் என்ன பண்ணிருப்பானா, அவர் ஹிந்தி பாட்டு போடணுமா தமிழ் பாட்டு போடணுமா குழப்பத்தில் இருந்திருப்பாரு. இப்பனா இப்ப டெல்லியில இருந்து வர்றாங்க எல்லாம், அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி ஆடியோ போடுறதானே அந்த ஆடியோ பண்றவர் குழப்பிருப்பார். அதனாலதான் டிலே இருக்கு. நீங்க உடனே எங்களை குற்றம் சொல்லாதீங்க. இல்ல பாத யாத்திரை இதுவரையும் வெற்றியா போயிட்டு இருக்கா? எப்படி அப்புறம் வெற்றி நான் சொல்லி பாத யாத்திரை வெற்றியா தான் போச்சு. வெற்றியெல்லாம் போல வெற்றியா போச்சு. நடந்தாங்க, சுவருக்கு நடந்தவன் நடந்தான், நிறைய வாழ்க்கையில நொந்து போனவன் நடந்தான், வெந்து போனவன் நடந்தான், சுகர் வந்தவன் நடந்தான், காசு கொடுத்து வேற வழியே இல்லாம போய் நிக்கணுங்கிறதுக்காக போனவன் வந்தான், நிர்வாகிகள் நடந்தான், தலையெடுத்து இவங்கள்ட்ட வந்துட்டோமேன்னு சொல்லி நடந்தான். இவ்வளவுதான் போச்சு. அது வெற்றி யாத்திரை இல்ல, வெற்றி யாத்திரை. இப்படிதான் போச்சு. இந்த பாத யாத்திரை நிறைவை கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு சேப்பு கொண்டு வந்துட்டாங்க பாத யாத்திரை வெற்றின்னு. இதெல்லாம் ஒண்ணுமே வெற்றி கிடையாது. மக்கள் தெளிவா இருக்காங்க. சரி, இவ்வளவு நாள் பாத யாத்திரை போனார் இல்லையா? ஒரு ஊர்லயாவது அண்ணாமலை இந்த மீட்டிங்ல 100 பேருக்கு ஆயுஷ்மான் திட்டம், இலவச இன்சூரன்ஸ் திட்டம் 5 லட்சம் கொடுத்துருப்பாரா மக்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும் நான் கேட்கறது. இல்ல ஒரு ஊருக்கு போறார், இன்னைக்கு இந்த ஊர்ல பாத யாத்திரை, இந்த பாத யாத்திரையில ஒரு 100 குடும்பங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டம் நாங்க துவக்கி வைக்கிறோம், அந்த திட்டங்களுக்கு நான் ஏற்பாடுல பண்ணி நம்ம கொடுத்து என்னைக்காவது யார் வீட்டிலாவது போய் கேட்டிருப்பாரா? இல்ல பிரதமருடைய எத்தனையோ திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டங்களை என்னைக்காவது மேடையில பேசியிருப்பாரா? நீ ஆப்போசிட் பேசியிருக்காரு, நிறைய வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, எதை பேசியிருக்காரு, எதை விளக்கமா பேசியிருக்காரு, எதை செயல்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க? இவங்க போய் இறங்கி நான் கேட்கிறேன், ஒரு 100 பேருக்கு ஒன்னால ஆயுஷ்மான் திட்டத்தை போட்டு கொடுக்க முடியாது. கார்டு நான் போட்டு கொடுத்துருக்கேங்க 500 பேருக்கு. நான் கட்சியில பயணிக்கும் போது 500 பேருக்கு நான் இலவச கார்டு நான் மிஷினே வச்சிருக்கேன். அந்த மிஷின் நானே போட்டு அவங்களுக்கு கார்டு எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ₹1 கூட வாங்காம. ஒரு 100 பேருக்கு அவர் கொடுத்துட்டு போறாரா? ஒரு ஊருக்கு அவர் போறாருல, அங்க எத்தனை பேர் இருக்காங்க, வயதானவர் இருக்காங்க, முதியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கூப்பிட்டு இந்தாங்க அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து, அந்த மாவட்ட தலைவர் என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட் எடுத்து ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு இருந்தாங்க கார்டுன்னு சொல்லி ஒரு நலத்திட்ட உதவி செஞ்சிருக்காரா? ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காரா? இவர் பேசுவாரு, டிஎம்கே ஏதாவது சொன்னா அதுக்கு பதில் ஜெயலலிதா பத்தி அவதூறா பேசுறது, கருணாநிதியை பத்தி அவதூறா பேசுறது, பெரியாரை பத்தி அவதூறா பேசுறது, ஒரு கலவரத்தை உண்டாக்குறது, மக்கள் மனசுல ஒரு கசப்பான நிலைமையை உருவாக்கி விடுறது. பிஜேபியை இவரே பேரை கெடுக்கிற அளவுக்கு உருவாக்கி இருக்காரு ஒழிய. திமுக சொல்ற மாதிரியே இவருடைய அரசியல் பயணம் இப்ப தமிழக மக்களுக்கு ஒரு காமெடி பீஸா தான் எடுத்துக்க கிட்டத்தட்ட அப்படித்தானே வருது. நான் என்ன கேட்கறேன், நீ பிரதமர் தான் மூச்சுக்கு 3 தடவை மோடின்ற இல்ல, மோடி கொண்ட திட்டத்தை ஒன்னு நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு ஊர்ல போய் கருவை காட்டை வெட்டிக்கிட்டு இருக்கிற, நல்லா இருக்க மரத்தை போய் வெட்டுற, அந்த மரம் மலைஞ்சுன்னா அது ஒரு 100 பேருக்கு நிழல் கொடுக்கும், அந்த மரத்தை போய் வெட்டுற, கருவை போய் வெட்டுற, ஆட்டுக்குட்டியை வரட்டு ஓடுற, இதுல என்ன கிடைக்க போகுது? அது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா தெரிய போகுது. அண்ணாமலைக்கு பட்டை அடிக்க போறாங்களா, இல்ல கழுத்துல கொட்டை போட போறாங்களா, நாம் போட போறாங்கன்னு தெரியும். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் டிஆர் பாலு அவர்கள் தமிழகத்திற்கு இந்த வெள்ளம் பாதிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இது வரைக்கும் நிவாரணம் வழங்கப்படலை, நிதி வழங்கப்படலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டு எல்முருகனை இல்லை பொய் சொல்றீங்க, அதெல்லாம் பொய், உங்க தகவல் பொய் அப்படின்னு சொல்லி உருக்கிட்டு இருந்தார். அதுக்கு டிஆர் பாலு அவர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, இவர் அன்ஃபிட்டியா தமிழகத்தானே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. ஆனால் வெளியில அதை வேறு விதமாக சித்தரிக்கிறாரு திரு எல்முருகன் அவர்கள். என் ஜாதி தப்பா பேசிட்டாரு, என்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு. உண்மையில நடந்ததான் எல்லாரும் பார்த்தோம். எதுக்கு இது மாதிரி ஒரு ஜாதி எழுத்து, ஏன் இது மாதிரி பேசல? அதாவது ஏற்பட்ட அரசியல் தான் நீங்க பிஜேபி எடுத்துட்டு போறீங்க. இல்ல நீங்க எங்களை தப்பா நீங்க திரும்பி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்படி கிடையாது. பார்லிமெண்ட்ல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது டிஆர் பாலு பேசுறாரு. டிஆர் பாலு பேசும்போது இவர் பதில் சொல்றாரு. இவர் என்ன, முருகன்ஜி என்ன பண்றாருன்னா, சமூக நீதி பேசக்கூடிய நீங்க ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரை, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரை நீங்க பார்லிமெண்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க அன்ஃபிட்னு சொல்லலாமா? அவர் என்ன கேட்டாரு? தமிழகத்தாண்டி பேசுங்க ஒரு நிமிஷம். அதுக்கு இவர் என்ன பண்ணாரு? பேச விடாம இவர் இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, கேளுங்க ஒரு நிமிஷம். இவர் என்ன கேக்குறாரு, இவர் பதில் சொல்றாரு. எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கு, அந்த பணத்துக்கான வரவு செலவு என்ன, அந்த பணத்துக்கு என்னென்ன திட்டங்கள் இவங்க தீட்டி இருக்காங்க அப்படிங்கிற கணக்குக்காக இவர் எந்திரிச்சு பதில் சொல்ல வரும்போது இவர் பேசலாம தடுக்கிறார். ஏன்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் பேசலாமான்னு அங்க நினைக்கிறார். அது மட்டும் இல்லாம பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த எல்முருகன் பேசக்கூடாது, இவர் அன்ஃபிட்னு சொன்னாரு. அதுல அன்ஃபிட்னா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சரா இருக்காரு, மத்திய இணையமைச்சரா இருக்காரு. இது அன்ஃபிட்டா இருந்தவரா இணையமைச்சர் ஆக்குனாங்க. பின்ன மக்களால் தேர்ந்தெடுத்த எம்பியா வந்தாரு. மக்களால் தேர்ந்தெடுத்து வரலங்க. ஆனா அவர் கட்சிக்காக உழைச்சிருக்காருல்ல. அவர் சாதாரண நிலைமையில இருந்த ஒரு தமிழகத்துல பிறந்த ஆளு, ஒரு தமிழக தலைவரா இருந்த ஆளு. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் எங்க மத்திய அரசாங்கத்துக்கு இவர் ஃபிட் அப்படிங்கறதுனால தானே அவர் தேர்ந்தெடுத்து நீங்க பார்லிமெண்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. அவர் அன்ஃபிட் சொல்றது என்ன தவறு நீங்க சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். அவர் அன்ஃபிட் சொல்றது என்ன தவறு? அன்ஃபிட் நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க ஃபிட்னு சொல்லி தானே இவ்வளவு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இப்ப
சமுதாயம் பாக்குது, மக்கள் பார்க்கட்டும். எங்களுக்கு வந்து பட்டியலின சமூகம் தாங்க எங்களுக்கு உயிர். எங்களுக்கு அவங்க மேல நீங்க அவங்க பார்வை அப்படி திரும்ப கூட நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு வந்து உயிர் நேசிக்கிறது பட்டியலின சமூகம். நீங்களே இருங்க ஒரு நிமிஷம், வெளியில பேச ஆரம்பிச்சா சகோதரர் பேச விடுங்க ஜி, பேச விடுங்க. பட்டியலின சமூகம், தலித் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்க தான் எங்களுக்கு ஃபோக்கஸ். எங்களுடைய இந்துக்கள் வந்து பிரச்சனை இல்லை. இவங்களை தான் நாங்கள் வளர்த்து கொண்டு வரணும். இந்த தேசத்துக்கானவங்க இவங்க தான் தேசத்துக்காக போராடி இருக்காங்க. இவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது மட்டும்தான் நாங்கள் வந்து குறிக்கோளாக இருக்கோம். இல்லை, இவர்களெல்லாம் நீங்கள் சொன்ன இவர்கள் எல்லாருமே தேசத்தை விட்டு ஓட விடணும், விரட்டணும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அது வந்து அதெல்லாம் நீங்கள் விரட்டுறது வந்து டார்கெட்டு முக்கியம் சொல்றீங்க. இவங்க எல்லாருடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு முடியும். தேசத்தின் வளர்ச்சி, பாரதத்தின் வளர்ச்சி அதுதான். இந்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியலினத்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த தேசத்தில் உருவாக்கி அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தான் எங்கள் மோடிஜியுடைய குறிக்கோள். நீங்கள் உடனே நாட்டை விட்டு எப்படி நாட்டை விட்டு போக முடியும்? பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. 2040 உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஓப்பனா அறிவிக்கிறாரு, என்னென்ன தேர்தல் பிரச்சாரத்துல 20% தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது ரத்து செய்யப்படும், எங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறாரு. புரியல. இதை விட வேற என்ன மிரட்டல் வேணுங்க? இலவசம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட வந்து நாங்க ரத்து போடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடலாம். அப்படிலாம் மிரட்டல. இதே கர்நாடக தேர்தல் இருங்க, அப்படிலாம் மிரட்டலைங்க. எப்படி மிரட்டினாரு? அவர் வந்து அரசாங்கத்தில் நேரடி தொடர்பு இருக்கனால ஒருவேளை மிரட்டி இருப்பாரு. ஆனாலும் கூட அவர் வந்து பேரை சொல்லி இவங்களுடைய இடஒதுக்கீடுலாம் நாங்க ரத்து பண்ணணும்னு சொல்லி சொல்லல. அப்படிலாம் இஸ்லாமியர்கள் சொல்லி சொன்னார். இஸ்லாமியர்லாம் அவர் சொல்லல. இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்னு சொன்னார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், பிஜேபி ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல, உங்களுக்கு வந்து உங்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுங்கிறதுக்காக தான் அந்த இண்டி கூட்டணி வந்து அதை பிரிச்சு அதை வந்து கொண்டு போயிட்டீங்க. அதனால அந்த மாதிரிலாம் பிரிவினை தூண்டுற அளவுக்குலாம் எங்களுடைய அவர் பேசல. பட் இருந்தாலும் எங்களுக்கு இவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் தான் முக்கியம். அதனால தான் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இருக்குது. அப்படியே விட்டாவிட போதும், அவங்களே மேம்பட்டுக்குவாங்க. ஆனா நீங்க தான் சொல்றீங்க, அவங்க நாங்க தான் மேம்படுத்துவோம். அப்படித்தானே இஸ்லாமிய இது வரைக்கும் மோடியினுடைய ஆட்சியில ஒரு 10 வருஷம் ஆட்சியில இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கோ ஒரு பிரச்சனையோ கலவரமோ ஜாதி சண்டையோ ஒரு மத சண்டை ஏற்பட்டிருக்கா? எல்லாத்தையும் நீங்களே எவ்வளவு அமைதியான பூங்காவா அன்னைக்கு வந்து இந்தியா இருக்கு. இந்த இந்தியாவே நாங்க மாத்தி பாரத்னு கொண்டு வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்? பாரத தேசம் இன்னும் மிகப்பெரிய லெவல்ல மக்கள் மகிழ்ச்சியா வாழ, எல்லோருமே வந்து அண்ணன் தம்பியில வாழ போறாங்க, சகோதரத்தோட வாழ போறாங்கிறதுக்காக தான் இந்த பாரத தேசத்தை நான் கட்டமைக்கிறோம். என்ன சொல்ல போனா உங்களுக்கு பாரத்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நாங்க இப்ப அரிசி கூட பாரத் அரிசின்னு கொண்டு வந்திருக்கோம். இப்ப பருப்பு பாரத் பருப்பு. ஏன்னா நீங்க 1 கிலோ பாரத் அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுங்களேன், இல்லை 1 கிலோ பாரத் பருப்பு, 1 கிலோ பாரத் மிளகாத்தூள் கொடுங்க அப்படின்னு பெண்கள்லாம் கேட்க அந்த பாரத்ங்கிறது வந்து மைண்டுக்குள்ள போயிடும். எங்க இந்தியான்னு சொன்னா சொல்லாதீங்க. எங்களுக்கு இந்தியா பிடிக்கல, பாரத் தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் பாரத் ஆயுஷ்மான் திட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப மக்கள் எல்லாத்தையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப பாரத் பிஸ்கட்லாம் விட போறாரு. பிஸ்கட் பாக்கெட்டு, அதாவது பாரத் சாக்லேட்டு, அது நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க, அது ரிவ்யூ தனியா பண்ணிக்கலாம். இதனால மக்கள்கிட்ட போய் இந்த பாரத்ங்கிற பேர் போய் சேரணும், கடைக்கோடி மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுனால தான் பாரத் அரிசின்னு ஒன்று விடுறாரு. இன்னைக்கு 29 ரூபாய்க்கு பாரத் அரிசி விடுறாங்க. அன்னைக்கு கிலோ அரிசி எவ்வளவா? 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா போயிடுச்சு. 29 ரூபாய்க்கு நம்பர் 1 அரிசி கொடுக்குறோம், அதுவும் பாரத் அரிசி கொடுக்குறோம். அதனால பாரத்ங்கிற அந்த நேம முதல்ல வந்து எல்லா காதலையும் ஒழிக்கணும். எப்படி ராம்னு சொல்லி ஒரு கோயில எல்லா விலைவாசியும் ஏத்திட்டு, பெட்ரோல் விலை ஏத்திட்டீங்க, கேஸ் விலை ஏத்திட்டீங்க, அரிசி விலை எல்லாத்தையும் ஏத்தி போட்டு இப்ப எலெக்ஷன் நேரத்துல பாரத் அரிசி 29 ரூபாய்க்கு கொண்டு வரீங்க. என்ன சொல்ல அரிசி விலை குறைச்சிருக்கோமே, 29 ரூபாய்க்கு வருதுல. ஏங்க சில கேளுங்க, நாட்டினுடைய கட்டமைப்புக்கு சில நேரங்கள் விலைவாசி ஏறத்தான் செய்யும். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாலை வசதி, நீங்க சாலை வசதியில் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய அளவா நாங்க சாலை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இருக்கு, சிஏஜி இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மாத்தி எடுக்கப்படும், அதெல்லாம் ஆள் மாத்தியாச்சுங்க. இப்ப நீங்க இந்த வருஷம் வரும் பாருங்க, சிஏஜி இருக்கு, பக்காவா இருக்கும், ப்ராப்பரா இருக்கும். ஒரு குறை நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க தெளிவா, அது ஏதோ அவங்க காங்கிரஸ் ஆட்கள் இருந்திருக்காங்க, வேணே அவங்க திட்டமிட்டு இந்த சதி செஞ்சுட்டாங்க. அதை விட்டுருங்க, தப்பு போட்டீங்க சார். நீங்க அதை விட்டுருங்க. இந்த சாலை கட்டமைப்பா இருக்கட்டும், இன்னைக்கு வந்தே பாரத்ல எப்படிங்க விட முடியும்? வந்தே பாரத் மாதிரி போன்ற ரயில் இருக்கட்டும், உள்கட்டமைப்பு வசதியா இருக்கட்டும், எல்லாமே செய்யணும்னா எப்படிங்க உங்களுக்கு 20 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்பாங்களா? இல்ல கேஸ் உங்களுக்கு தான் கொடுப்பாங்களா? இல்ல சார், ரயில்வே துறையில விலைவாசி ஏறிடுச்சுன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்து அதிகமாயிடுச்சு நடக்குது. அதெல்லாம் விட்டு நீங்க வந்தே பாரத் தூக்கி பிடிக்கல, என்ன அர்த்தம்? ஏங்க போய் பாருங்க, வெளிநாடுகள்ல சைனால பாருங்க, ஒரு மணி நேரத்துக்கு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி புல்லட் ரயில் வச்சிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கு. அதைத்தான் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். பாரத் இப்ப நாங்க ட்ரெயினுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? வந்தே பாரத், வந்தே இந்தியா வச்சிருக்கோம். சொல்லுங்க பிரதர், கேமராமேன், என்னப்பா வச்சிருக்கோம்?
வந்தே பாரத் தானே வச்சிருக்கோம். அப்போ நாங்க பாரத்துங்கிறத கட்டமைக்கிறோம். மக்கள் பாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா வாழணுங்கிறதுக்கான உள்கட்டமைப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சாலை வசதியா இருக்கட்டும், ரயில்வே டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அது மாதிரி எண்ணற்ற துறைகளில் நாங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் உலக நாடுகளுக்கு ஈக்குவலான ஒரு விஷயங்களை நாங்கள் கட்டமைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்கள் மேலே விமர்சனங்கள் வரதான் செய்யும். பழுத்த மரம் கல்லடி தாங்க படும், அதுக்காக நான் கவலைப்படுறதில்லை. நாங்கள் பட்ட மரம் கல்லடிப்படுதா சார்? அது பட்ட மரம் வந்து இண்டி கூட்டணி. எங்கள் வந்து பாரத் தேசத்தினுடைய சொந்தங்கள் எல்லாருமே நாங்கள். அதனால் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக மோடிஜி இரவும் போல உழைத்து கொண்டிருக்கிறார். அவரை சார்ந்த மற்றவர்களும் மற்ற அமைச்சர்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி, இந்தியா முழுவதும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய லெவலில் இந்த பாரத் தேசம் அமையும். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. இறுதியாக ஒரு கேள்வி. யாரும் எதிர்பார்க்காத நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? யாரும் எதிர்பார்க்காமலாம் புரியல. நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் தானே உருவாக்கியே விட்டுருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணாமலை ஸ்டைலில் பேசுகிறேன். அதாவதுன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட சித்தாந்தங்கள் ஒழியணும். டிஎம்கே ஏடிஎம்கே காலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி தெரியலை. ஏன்னா நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போனால் எங்களுக்கு கழுவி ஊற்றுறாங்க, திட்டுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. எங்களால் நடமாட முடியல. அதனால என்ன பண்ணுறோம், வேறு வழியே இல்லாமல் நாங்கள் விஜயை கூப்பிட்டு நாங்கள் ப்ராப்பராக பேசிட்டோம். இவங்களை ஒழிக்கணும்னா நீங்கள் தான் விஜயை உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் இவங்களை ஒழிக்கணும்னா வேறு வழி இல்லை, நீ உருவாக்க, உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே திட்டமிடுதல் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா பிஜேபி வந்து சப்போஸ் இங்கே வந்து சரிவு ஏற்படும் பட்சத்தில் விஜயை வந்து நாங்கள் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஏன்னா 26 தான் ஒரு ஃபோக்கஸாக வந்து நாங்கள் அப்படி சொல்லிட்டோம். இந்த எம்பி எலெக்ஷனை விட்டுரு, 26க்கு அப்புறம் நீ ஃபோக்கஸ் பண்ணிக்க. அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போய் எல்லாமே டெல்லியினுடைய அஜெண்டாவில் தான் விஜய் இயங்குறாரு. உங்களுக்கு 2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜோசப் விஜயா இருந்தவர் ஏன் சி விஜயா மாறினார்? ஜோசப் எங்கே போனார்? இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக திட்டமிடுதல் பண்ணி. ஹெச்ராஜா வந்து ஜோசப் சொன்னதுக்கே திரும்ப ஒரு லெட்டர் பேட் அனுப்பிச்சாரு. அதே பேரில் ஆமாம், அப்படி இருந்தவர் தான் நாங்கள் இப்படி ஆக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி அவர் நெத்தியில் ஒரு குங்குமம் வச்சுருந்தாரா? ஆமாம். உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேணாமா, நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம், பார்த்துக்குங்க. எங்களுக்கு அடுத்த அஜெண்டா ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு தமிழ்நாட்டை வந்து இவங்க 2 பேரையும் ஒழிச்சா தான் பிஜேபி இங்கே வளரும், இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்கிறதுனால நாங்கள் விஜயை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அப்போ 2024 பல லட்சம் ஃபேன்ஸாக உள்ள விஜயை வந்து நீங்கள் கைப்பாவையாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அடுத்த எடுத்துக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணல, விஜய் வேணால் யூஸ் பண்ணுவார். நாங்கள் எங்களுக்கு தேவை விஜய். விஜய்கிட்ட பேசியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் என்ன சொல்கிறாரோ அது ஓட்டு போட போகிறாங்க. அதனால முழுக்க முழுக்க எங்களுடைய பின்புலத்தில் விஜய் இயங்குவார் அப்படிங்கிறதா இங்கே அஜெண்டா. அதனால முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய பி டீமாக இருப்பார். அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குறது தான் எங்களுடைய வேலை. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ 2024க்கு அப்புறம் அறிவிக்கலாமா? எதுக்கு அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்கீங்க? இல்லை, அப்போ தானே தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சமாவது கிளிகிழிப்பாக வச்சுக்க முடியும். பார்த்துங்க, இப்படி ஒரு கட்சி ஒன்று அடுத்து வரப்போகுது, அப்படி தயார்படுத்திங்கிறத சொல்கிறதுக்கு தான். இந்த எலெக்ஷன் டைமில் தாங்க எப்பவுமே மக்கள் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க. அதனால இந்த டைமில் சொல்லிட்டு 26ல் அவர் வராருங்கிறத நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். 2வது எங்கள் பின்புலத்தை கட்டமைச்சு கொடுத்துருக்கோம். அவருக்கு என்ன தேவையோ எல்லா உதவிகளும் மத்திய அரசாங்கம் செய்யும். இப்போ ஒரு ரோட் சார் கார் பிரச்சனைலாம் வந்துச்சுல, இப்போலாம் அந்த பிரச்சனை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அவருக்கு வந்து முழுக்க அனைத்து தேவைகளையும், அனைத்து பாதுகாப்புகளையும், அனைத்து வசதிகளையும், அனைத்து திட்டமிடுதல்கள் எல்லாமே வந்து எங்களுடைய டெல்லியிலிருந்து அவங்களுக்கு அஜெண்டா கொடுத்துருவாங்க. இல்லை, திராவிட கட்சிகள்கிட்ட வந்து பிஜேபியை சமாளிக்க முடியல, இவர் எப்படி சமாளிப்பாரு? நாங்கள் தான் பேசிட்டோமே. திராவிட கட்சி தான் பேச்சுவார்த்தை பற்றியில் வந்தாங்க, பேசிட்டு தான் திடீர்னு கூட்டணியிலேன்னு போயிட்டாங்க. ஒருத்தன் சண்டை போட்டால் பார்லிமெண்ட்டில் திட்டுறான். அப்போ அவங்ககிட்ட போய் எங்களால் சமாளிக்க முடியல சார். அதனால கூப்பிட்டு வச்சு ஆல்ரெடி முன்னாடி அஜெண்டா போட்டோம். புதுசா ஒரு ஆளை உருவாக்கிட்டோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அவர் எப்படி ஏத்துக்குவார்? இந்த திராவிட கட்சிகளுடைய நாங்க சொல்லிட்டோம், இங்க பாருப்பா, நீ சினிமாவில் போய் 100 கோடி வாங்கிட்டு அது மேலே ஏறி குதிச்சு இது மேலே ஏறி குதிச்சு பாட்டு போட அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ அழகா நீ உட்காரு, 1000 கோடி சம்பாதிக்கலாம், 2000 கோடி சம்பாதிக்கலாம். நீ அழகா ஏசி ரூம்லேயே உட்காந்து மக்களை சந்திச்சு இது ஒரு விதமான ஒரு சினிமா தான் உனக்கு. அது வந்து திரையில பாக்குறாங்க, உன்னை இப்ப தரையில பார்ப்பாங்க. அதனால இப்படி உருவாக்க உனக்கு மிகப்பெரிய திறனா உருவாக்கி உன்னை காட்டுறோன்னு சொல்லி ஆல்ரெடி அஜெண்டா போட்டு ப்ராப்பராக தான் போய்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு விமர்சனம் தேவையே இல்லை. இதை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வரப்போற தேர்தலில் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? அதான் நீங்க இப்ப சொன்னீங்களே, நீங்க திரையில பாக்குற இப்ப தரையில பாப்பான்னு சொன்னீங்க. ஆமா, விஜய் வந்து தரையில பார்ப்பாங்க. இப்பவே நிறைய எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, பேசுவாங்க. உண்மை நிலைமை என்னன்னு அன்னைக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, 26 தெரிஞ்சிரும்ல. இப்ப அண்ணாமலைக்கு ஆப்படிக்கு தான் அது. இப்போ என்ன அண்ணாமலைக்கு ஆப்புனா, ஒருவேளை அண்ணாமலை டவுசர் இங்கே கிழிஞ்சிருச்சு, சப்போஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிழிச்சிட்டாங்கனாக்க அவருக்கு அதே ஓரம் கட்டிவிட்டு 2026 விஜயை கூட முதலமைச்சருக்கு பிளான் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க பிஜேபி.
ஆக மொத்தம் இங்கே திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறத நோக்கமே ஒழிய மற்றபடி இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே எங்களுக்கு அதீத லவ் எப்பவுமே உண்டு. எங்கள் பிரதமர் வந்து நிறையா பாடல்கள் பாடியிருக்காரு, திருக்குறள் பாடியிருக்காரு, பழமொழிகள் சொல்லியிருக்காரு, தமிழ் அவர் என்ன ஹிந்திக்காரர். நீங்கள் போய் பேசுறீங்களா பாப்பா, தெளிவாக போய் டெல்லி போய் ஹிந்தி பேசுறீங்க. நான்லாம் போனேன் என்ன கழுவி ஊற்றுவான், சல்றேன்றான் எல்லாம். தமிழ் மதராசியான்னு கேட்குறான், அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். இங்கே மட்டும் பிரதமர் இந்த அளவுக்கு ஆங்கிலத்தை எவன் புரியும்? அங்கே நீ இந்தியை தவிர ஆங்கிலம் இங்கே பேச முடியாது. அதெல்லாம் வெளிநாடுகளில் இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஹிந்தி தெரிஞ்சால் தான் உண்டு. அது மாதிரி ஒரு மொழி தெரியாத ஒரு பிரதமர் 2 வார்த்தைகள் தப்பாக பேசுறது சகஜம் தாங்க. இதை வந்து நீங்கள் விமர்சனம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ் மீது கொண்ட பற்றுனால தான் அவர் இதெல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு வந்து திருக்குறளை வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டு போயிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. யார் இது மாதிரி பண்ணாங்க? எந்த இந்திரா காந்தி அம்மா பண்ணிச்சா, ராஜீவ் காந்தி பண்ணாங்களா, யார் மன்மோகன் சிங் பண்ணாங்களா, யார் பண்ணாங்க? நம்முடைய பாரம்பரிய உடையோட அவங்க கொடுத்துனாங்களா? எவ்வளவு பெரிய விஷயங்களை பிரதமர் கொண்டு வரும். ஏன் உங்களுக்கு அவர் மேல இவ்வளவு பெரிய வன்மம்? சார், நீங்க தமிழக மக்களை கவரணும், இப்படிலாம் பண்ணாதான் தமிழக மக்கள் வந்து நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அப்படி அவசியம் இல்லைங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ எம்பி எலெக்ஷன்ல 38 எம்பி வச்சிருந்தாங்க டிஎம்கே. அதை வச்சா மத்திய அரசு இங்கே இயங்கிட்டு இருக்கு, திமுக வச்சு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் அதை பத்திலாம் முக்கியம் இல்லை. அவர் வந்து ராமர் வந்து அங்கே சண்டை போட்ட இடம், ராமர் வந்து அங்கே தான் கொஞ்ச நாள் இருந்த இடம். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டை வந்து அவர் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த மக்கள் வந்து இந்த திராவிட பிடியிலிருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். இந்த பாரத் அரிசி போன்ற அரிசிகள்லாம் கொடுத்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப நிலைப்பாடாக இருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒருங்கிணைச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்கிறதுனால தான் பண்றாங்க. புரியல? இல்ல மற்ற மாநிலத்தில் நீங்க வாங்கிடுவீங்க, மிரட்டி வாங்கிட்டோம். எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது சவுத் இந்தியா, கேரளா, கர்நாடகா கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள், தமிழ்நாடு இதுங்களுக்கு முதல்ல பிடிச்சாச்சுன்னா எங்களுக்கு வேலை முடிஞ்சது. எங்களுடைய பாரத் ஆட்டோமேட்டிக்காக பாரத தேசம் உருவாகிரும். மற்ற வேலைகள்லாம் எங்களுக்கு ஈஸியாக போயிருங்கிறதுனால தான் இதை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு வெறுப்புணர்வு தூண்டுற மாதிரி நினைக்காதீங்க. பிஜேபி தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும். அண்ணாமலைக்கு எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அண்ணாமலை தவறு செஞ்சால் கூட அதை நம்ம சுட்டி காட்டுற அளவுக்கு இருந்தாலும் கூட பிஜேபியுடைய அஜெண்டா வந்து தமிழக மக்கள், ஏன்னா மிகப்பெரிய புராதன சின்னங்களும் மிகப்பெரிய தெய்வீக கோயில்களும் இருக்கக்கூடிய இது தமிழ்நாடு. இதெல்லாம் காப்பாற்றணும். இதெல்லாம் வந்து முழுக்க தன் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடணும். மறுபடியும் மக்கள் வந்து சந்தோஷமா வாழுங்கிறதுல தமிழ்நாட்டை வந்து மோடிஜி ஃபோக்கஸ் பண்றாரு. இதை வந்து கட்டமைக்கிறதுல விஜயை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாகுவாங்க. இப்போ விஷால் கூட மேபி வர்றதுக்கு டீல் பேசிக்கிட்டு இருக்கோம். வந்தாலும் கூட வரலாம், சாத்தியம் இருக்கு. லெட்டர் பேட்ல அறிவிச்சதுக்கே விமர்சனம் ஏற்படுத்த வருது. இல்ல, விஜய்க்கு வந்து நாங்கள் சொல்லிட்டோம். லெட்டர் பேட்ல ஃபர்ஸ்ட் அறிவிக்க சொன்னோம். எஃபெக்ட் எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஒரு கண்ணாடி மாளிகையில் கல்லர் தெரியக்கூடாது இல்லையா? ஃபர்ஸ்ட் எவனா எரியிறானு பார்த்தோம். எவனும் எரியிற மாதிரி தெரியல. இப்போ அடுத்து வந்து இன்னும் 2 மாசத்துல விஜய் மிகப்பெரிய மாநாடு போட போறாரு. மிகப்பெரிய லெவலில் இந்த இந்தியாவே தேசமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மாநாடு போட போறாரு. அந்த கட்சியினுடைய பெயர், கொடி, அவருடைய கொள்கைகள் அறிவிக்க போறாங்க. நாங்கள் அந்த திட்டங்கள் எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். அந்த டீல் இருக்கு. இப்போ அந்த பதிவு பண்ணுறதுக்காக, அந்த பெயரை பதிவு பண்ணுறதுக்காக இப்போ புஷி ஆனந்த் கூட அங்கே போயிட்டு வந்தார். நெருக்கமான தொடர்பில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு இனிமேல் நல்ல காலம். இந்த தடவை மோடிஜி ஆட்சி வந்து விட்டால் தமிழ்நாட்டுக்கு மிக சிறப்பான பொற்காலமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் வரப்போற தேர்தலில் தமிழக மக்கள் பார்த்துக்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.